நீங்கள் சொல்லுகிற இறை உருவத்திலேயே விநாயகர் மாற்றுத்திறனாளி தானே. மந்திரம் சொன்னால் நான் துபாய்க்கு போயிடலாம், மந்திரம் சொன்னால் நான் இங்கேருந்து அங்கே போயிடலாம். மந்திரமே தப்புன்னு சொன்னவர் திருமூலர். மகாபாரதத்தில் 7 பிறவியை பற்றியோ பாவ புண்ணியத்தை பற்றியோ எந்த இடத்துலையும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 250 மாதமாக தொடர்ந்து சித்தர் இலக்கியத்தை பற்றியே பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். அதுக்காக நான் உடனே போகருடைய மறுபிறவி, உண்ணாக்கீஸ்வருடைய மறுபிறவி அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா? சிலப்பதிகாரத்தில் எந்த இடத்துல யார் மறுபிறவின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இந்த ஊழ்வினை உறுத்து வந்து அந்த அதுக்கு தான் சொல்லுவாங்க. நல்ல வேலை, ஊழ்வினை என்ற சொல்லுக்கு நீங்கள் நினைப்பதை போல மறுபிறவி என்பது பொருள் அல்ல. நல்ல ஒலிம்பிக்கில் ஓடி ஒருத்தர் தங்க பதக்கம் வாங்கலை. பாரா ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி 3 முறை வாங்கியிருக்கான். அப்போ மாரியப்ப பாவம் பண்ணவன மாற்றுத்திறனாளி பாவங்கிறானே. மகாபாரதத்தில் பேரரசனாக கடைசி வரைக்கும் இருந்த பேர் என்ன? திருதராஷ்டிரன். அவனுக்கு கண்ணு தெரியாதே. மூன்றாவது நிகழ்வு பாண்டியர்கள் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் அடித்துக் கொண்டு கிடந்தாலும், எவ்வளவு சண்டையிட்டுக் கொண்டாலும், என்னென்னவோ அட்டுழியங்களை செய்தாலும் கூட வடநாட்டிலிருந்தோ மற்ற வெளிநாடுகளில் இருந்தோ உள்ளே யாரும் நுழைய முடியாதபடி இவர்களிடம் ஒரு அரவணைப்பான ஒரு கூட்டு, ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது. ஆனால் இவர்கள் கொடியவர்கள், இவர்கள் ஆரியத்தை உள்ளே நுழைய விட்டவர்கள், என்னுடைய இன மக்களை தீர்த்தவர்கள், கருக்கியவர்கள், அவருடைய வாழ்வை நாசம் பண்ணினார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் நாசம் பண்ணினார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் கெடுத்தார்கள், எப்படியெல்லாம் ஆரியத்திற்கு துணை போனார்கள் என்கிற செய்தியை சேர சோழ பாண்டியர்களின் மறுபக்கம் என்கிற அந்த உரையில் நான் என்னுடைய முழு விளக்கத்தையும் எல்லாருக்கும் சில உண்மைகளை தெரியப்படுத்துவேன். எல்லாரும் வர வேண்டும், எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும், எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டும். கோட்டூரில் உள்ள தமிழ் இணைய கல்வி கழகத்தில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவுக்கு 8148056667. எல்லாரும் வந்துருங்க. மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் களம், இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய களத்துல ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமா பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருந்தவர் தமிழ் இலக்கிய ஆர்வலர் நாகை நாகராசன் ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேசு பொருளாகி இருக்க ஒரு செய்தி என்னன்னா மறுபிறவி அப்படின்றது. கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துல போயிட்டு அவர் பேசிட்டு வந்துட்டாரு. இருந்தும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு, தமிழ் இலக்கியங்கள்ல இந்த மறுபிறவி பத்தி பேசப்பட்டிருக்கா, ஏதாவது செய்திகள் இருக்கா, இல்ல செய்யுள்கள், பாடல்கள் ஏதாவது குறிப்பு இருக்குங்களாங்கய்யா? மறுபிறவி என்பது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு, அது மூட நம்பிக்கையின் வெளிப்பாடு. தமிழன் எப்பொழுதுமே நம்பிக்கைக்கு பாடல் எழுதியிருப்பானே தவிர மூட நம்பிக்கையை வலியுறுத்தி எழுத மாட்டான். நீங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கலாம், ஏன்னா மற்ற மொழிகளுக்கு இல்லாத பெருமை நமக்கு உண்டு. மறுபிறவிங்கிற சிந்தனையை மற்ற மொழிகள் நம் மொழியோடு கலந்த பொழுது வந்ததா, நம் மொழிக்கான தனித்துவம் என்ன என்று பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் மறுபிறவி குறித்து எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த பாடலும் சொல்லலை. நீங்கள் இலக்கியத்தை இலக்கியமாக படிப்பவர்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்தில் உள்ள 14 கீழ்கணக்கு, 14 மேல் கணக்கு, காப்பிய காலங்கள் இப்படின்னு வரிசையாக வருகிற பொழுது அந்த சங்க இலக்கியத்தில் ஒரே ஒரு பாடலில் ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னென்னா, இந்த பிறவியில் அறம் தவறாமல் நடந்தால் மறுபிறவியில், மறுபிறவி அல்ல மறுமை, இம்மை மறுமையில் சான்றோனாக கருதப்படலாம். அது யாருக்கு? வணிகர்களுக்கு சொல்றாங்க. வியாபாரம் செய்கிற வணிகர்கள் அறத்தோடு வியாபாரம் செய்யணும். அதில் கலப்படம் இருக்கக்கூடாது, அதில் வஞ்சகம் இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவர்களுக்கு அடுத்து வருபவர்களுக்கு நல்லா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வணிகத்தில் அடுத்து வருபவர்கள் அவர்களுடைய குழந்தை அல்லது அவர்களுடைய வாரிசு, அந்த மாதிரி வருபவர்களுக்கு இந்த தொழிலில் இவன் அறத்தோடு இருந்தாலும் வளரும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் 100 கண்ட நிறுவனம்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் உங்கள் தாத்தாட்ட வாங்கியிருக்கேன்ப்பா, ஒரு மளிகை ஜாமான் உங்கள் தாத்தாட்ட வாங்குறப்ப அவர் அதை கொடுக்குற பொழுதே ஒரு அறத்தோடு கொடுப்பார்.
அப்படின்னா அவங்க தாத்தாவுடைய புகழ் பையனுக்கு வந்து, பையனுடைய புகழ் பெயரனுக்கு வந்து, இப்படி வழிமுறையாக அறத்தோடு வியாபாரம் செய்தால் நன்றாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கே தவிர மறுபிறவியில் நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறதாக சொல்வது முதல் தவறு. சங்க இலக்கியத்தில் அது கிடையாது. பிற்காலத்தில் 4, 5, 6 நூற்றாண்டுகளில் பௌத்தமும் சமணமும் தமிழ் இலக்கியத்துக்கு உள்ளார புகுந்து அதற்குரிய சில நூல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருகிற பொழுது இந்த அடுத்த பிறவி, மறுபிறவி, சொர்க்கம், நரகம் இது பற்றிய சிந்தனைகள் உள்ளார ஊடுருவுனுச்சு. அந்த ஊடுருவுகிற பொழுது தான் சிலப்பதிகாரம் தோன்றியது. சிலப்பதிகாரத்துக்கு இருக்கிற பெரிய பெருமை என்னென்னா அது ஒரு முத்தமிழ் காப்பியம். ஆனால் அந்த முத்தமிழ் காப்பியம் எழுதியதற்கு காரணம் எது என்று சொல்லுகிற பொழுது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதற்காக யாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இளங்கோவடிகள் பாயிரத்தில் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. அந்த ஊழ்வினை அப்படிங்கிற சொல்லை இன்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, இது மறுபிறவி இல்லை போன ஜென்மம் அப்படிலாம் எடுத்துக்கிறாங்க. ஊழ்வினை என்பதற்கு ஊழ் என்ற சொல்லுக்கு வள்ளுவர் அருமையாக ஒன்று சொல்கிறார். என்னடா, இந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் உயவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படிங்கிறார். இந்த ஊழ் என்ன செய்யுமா, உனக்கு இருக்குன்னு நீ நம்பலாம், ஆனால் அதனுடைய உள்பக்கத்துக்கு போனால் அதையும் நீ முயற்சியால் முறியடிக்கலாங்கிறார். ஊழிலேயே 2 ஊழ் இருக்குங்கிறார். ஆகுள்னு ஒன்று இருக்குது, போகுள்னு ஒன்று இருக்குது. நல்லதும் அந்த ஊழ் செய்யும், கெடுதலும் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் நினைப்பதை போல் அல்ல. திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு அருமையான குறள் சொல்லியிருக்கார், ஒரு செய்தி சொல்லியிருக்கார். சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்கிறர் தீவினையாளர். அப்படின்னா தீவினையாளர் யார்னா, யார் சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்வதற்கு தயங்குகிறார்களோ அவர்கள் தீவினையாளர்னு சொல்லியிருக்காரே தவிர அவர்கள் பாவிகள் சொல்லலை. அந்த தீவினை எப்படா மூழ்கும், தீவினை எப்படா நீங்கும்னா அவர்கள் மீண்டும் சிவசிவ என்று சொல்லிட்டா அந்த தீவினை போயிடுங்கிறார். முதல் வரியில் சிவசிவ என்கிற தீவினையாளர்கள், அந்த தீவினை மாளுமே சிவசிவ என்கிற போது அப்படின்னு முடிச்சிடறார். முதல் வரியில் கேட்ட கேள்விக்கு 4வது வரியில பதில் சொல்லிடுறார். அப்போ தீவினை என்பதும் இவங்க சொல்றதை போல ஆன்மீகத்தில் மிக உச்சமான இலக்கியம் திருமந்திரம் தான், திருமூலருடைய திருமந்திரம் தான். அதுலேயும் சொல்ல போனால் இவர்கள் சொல்கிறார், மந்திரம் சொன்னால் நான் துபாய்க்கு போயிடலாம், மந்திரம் சொன்னால் நான் இங்கேருந்து அங்கே போயிடலாங்கிறார். மந்திரமே தப்புன்னு சொன்னவர் திருமூலர். அவருடைய நூலுக்கு பேர் திருமந்திரம். நம்ம தமிழ் இலக்கியத்தில் நம்முடைய அறிவாளியான ஞானிகள் சொன்ன செய்தியே தான். அவருடைய நூலுக்கு பேர் திருமந்திரம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நட்டக்கல்லை சுற்றி வந்து முணுமுணுக்கு மந்திரம் ஏதடாங்கிறார். நீ சாதாரண ஒரு கல்லை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை சுற்றி சுற்றி வந்து முணுமுணுக்கிறது பேர் மந்திரம் இல்லைங்கிறார். யாரு? திருமந்திரம் எழுதிய திருமூலர் முணுமுணுப்பதற்கு பெயர் மந்திரம் இல்லைங்கிறார். அப்போ மந்திரத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், மந்திரம் இல்லைன்ட்டார். அப்போ மந்திரம்னா என்ன சொல்லணும்ல, அது எதுனா முதல் வரியில் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காராமணி விளக்கு தெல்ல தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம். அப்போ என்ன அர்த்தம்னா தெல்ல எவன் தெளியான், தெளிந்தவனுக்கு ஜீவன் அவனுடைய உயிர் எதிரான சிவலிங்கம்ங்கிறார். இதை தாண்டி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னார். அப்போ நீங்கள் சொல்லுகிறப்ப வேணால் நீங்கள் சொல்லலாம், திருவள்ளுவர் வந்து தெய்வத்திலே வைக்கலாம். தெய்வம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்ட்டார். நீங்கள் திருவள்ளுவரை கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. திருவள்ளுவர் வந்து ஒரு உச்சபட்சமானவர். இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் பெருமையாக சொல்கிறது, திருவள்ளுவர் எழுதியிருக்கிற எந்த திருக்குறளையும் தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ் வாழட்டும்னு எழுதவே இல்லை. அவருடைய எந்த குறளையும் தமிழ் குறித்து தமிழ் என்ற சொல்லே கிடையாது. அதனால தான் அது உலக பொதுமறைங்கிறான். எல்லா மொழிகளுக்கும் மொழிபெயர்த்தாலும் தன் மொழி சிறந்ததுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானது.
இவர்கள் கொண்டு போய் வள்ளுவரை இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற பல சூழ்நிலையிலே திருவள்ளுவருக்கே காவி உடை அணிக்கலாம் இல்லையா? நீங்கள் காவியே திருவள்ளுவருக்கு போடுறது வெள்ளை போட்டிருக்கீங்க, நாங்கள் காவி போடுறோங்கிறோம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆண்கள் எல்லாரும் வெள்ளை வேட்டி கட்டுவாங்க இல்லையா? வெள்ளை வேட்டி கட்டுறது எதுக்காக? தெரியலைங்க. வெண்மை இல்லறத்தின் அறிகுறி. யார் ஒருவர் திருமணமாகி கணவன் மனைவியாக இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுறதுக்கு பேர் வெள்ளை. துறவு மேற்கொள்பவர்கள் கட்டுவதற்கு பேர் காவி. வண்ணங்கள்ல வேறுபாடு உண்டு. அணிகிற உடைகளில் நம்மால் அப்படிதான் வச்சிருந்தான். காவி உடை உடுத்தினா நீ துறவின்னு அர்த்தம். வள்ளுவர் துறவியான இல்லை, அவருக்கு மனைவி இருந்திருக்கிறாங்க, மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை துணை நலம்னு சொல்லிட்டு அறம் பொருள் இன்பமும் காமத்து பாலுக்கு மட்டும் 36 அதிகாரத்துக்கு மேலே எழுதியிருக்காரு. ஏன் எழுதினாரு? எதையுமே அனுபவித்து வந்தால் எழுத முடியும். அடுத்தது மறுபிறவி என்பதை இலக்கியத்தில், இடைக்கால இலக்கியத்தில் தான் நான் சொன்ன மாதிரி சமணர்கள் பௌத்தர்கள்லாம் உள்ளே வந்த பிறகு இதற்கு மாற்று இலக்கியங்களாக வந்த சமய இலக்கியங்கள், சைவ இலக்கியங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற வைணவ இலக்கியங்கள் அங்கங்கே கோடு காமிக்குது. ஆனால் கோடு காமிக்கிற இலக்கியங்களில் கூட இந்த பிறவியை நீ அனுபவிதான் சொல்கிறான் இல்லையா? முன்னந்தன் நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு மன்னம் கேட்டால் பின்னந்தன் ஆரூர் கேட்டால் பெயர்த்து அவனுக்கு பிச்சையானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தால் அகன்றால் என்று சொல்லுகிற திருநாவுக்கரசர் சுந்தரருடைய தேவாரத்தில் கூட அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தால் அவனிடத்தில் போனான். ஆனால் அதே இடத்துல இந்த பக்கம் கொண்டு போய் பார்க்குற குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பால்போல் மேனியில் வெந்நீரும் என்று சொல்கிறப்ப மனித்த இப்பிறவி, வார்த்தையை கரெக்டாக பார்க்கணும், மனித்த இப்பிறவி வேண்டுவதேங்கிறாங்க. எனக்கு அடுத்த பிறவியில் நீ எனக்கு கொடுன்னு சொல்லலை. நீ மகாபாரதம் நம்முடைய தமிழ் இலக்கியம் அல்ல. ஆனால் அந்த மகாபாரதத்தை தமிழ் இலக்கியப்படுத்துகிற பொழுது வில்லிபுத்திரார் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்ணனுடைய மரணத்தின் பொழுது மட்டும்தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அந்த இறப்பு நிலை வருகிற பொழுது கண்ண பரமாத்மா போர்க்களத்தில் போய் செய்புண்ணியம் யாவையும் எனக்கு கொடுன்னு கேட்ட பிறகு அந்த இடத்துல அவனுக்கு என்ன வரம்னு கேட்குறான் கண்ண பரமாத்மா. இறக்க போகிறவனுக்கு உனக்கு என்ன வரம் வேணும்னா, இறக்க போகிறவன் என்ன கேட்பான்? வில்லிபுத்திரார் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் போட்டிருப்பார், இல்லையே என்றாத ஏழை மனதை 7 பிறவிக்கு கொடுந்தான். இந்த பிறவில எப்படி நான் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்தனோ அந்த மாதிரி 7 பிறவிக்கு வான்னு இறக்க போகிறவன் தானே கேட்க முடியும். இந்த பிறவில என்ன வேலையை முடிக்க வந்துட்டேன், ஒருவேளை நான் அடுத்த பிறவி வந்தால் இல்லைன்னு கொடுக்கணும் கொடுக்கலாம். அதை தவிர வேறு எந்த மகாபாரதத்தில் அவர் அன்றைக்கி சொல்லுகிறாரே தவிர மகாபாரதத்தில் 7 பிறவியை பற்றியோ பாவ புண்ணியத்தை பற்றியோ எந்த இடத்துலையும் கிடையாது. வியாசர் எழுதிய மகாபாரதத்திலே இல்லை, நம்ம எழுத வில்லிபுத்திரார் பாரதத்தில் இருக்கு. இது இந்த மறுபிறவி அப்படின்றது உங்களுடைய பார்வையில அறம் சார்ந்ததா இல்ல அறிவியல் சார்ந்ததுங்களாங்க? மறுபிறவி என்பது அறத்துக்கு சார்ந்ததாக அல்ல, மறுபிறவி என்பது அறிவியல் சார்ந்ததும் அல்ல. அறிவியல் பூர்வமாக நீங்க நிரூபிக்க முடியாது. ஆனா அறிவியல் பூர்வமாக ஒன்றை நிரூபிச்சிருக்கிறான். எது தெரியுங்களா? நம்முடைய உடலில் இருக்கிற குரோமோசோம்களில் 1% நம் மூதாதையர்களுடையதுன்னு தான் சொல்லியிருக்கான். தாத்தாவோடது இத்தனை சதவீதம் இருக்கும், அப்பாவோடது இத்தனை சதவீதம் இருக்கும், அம்மாவோடது இவ்வளோ சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்கானே தவிர எங்கேயாவது இவர் இன்னொரு பிறவிலேருந்து வந்தவர்னு சொல்லியிருக்காங்க கிடையாது. அது நீங்கள் மறுபிறவி என்பதையே எப்படி நீங்கள் நிர்ணயிப்பீங்க? பெரிய உதாரணங்களே வேண்டாம். இது மரபு வழியில் வருவது என்பது உண்மையை தவிர மறுபிறவியெல்லாம் கிடையாது. நான் எனக்கு எல்லாம் தமிழ் தெரியுங்கிறதுக்காக எனக்கு சித்தர் இலக்கியங்கள் நல்லா தெரியும், 18 சித்தர்களுடைய பாடல்கள் தெரியும், எல்லா பாடலையும் பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 மாதமாக தொடர்ந்து சித்தர் இலக்கியத்தை பற்றியே பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். அதுக்காக நான் உடனே போகருடைய மறுபிறவி, உண்ணாக்கீஸ்வருடைய மறுபிறவி அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா? சார், இலக்கியமே என்ன? இன்றைக்கு நமக்கு எந்த சிந்தனை வருகிறதோ அதை நாம் படைக்கிறோம். இது ஏன் படைக்கப்படுகிறது? அடுத்து வருகிற தலைமுறைக்கு இது ஒரு ஆவணம்.
கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடி. 3ஆம் நூற்றாண்டில் 4ஆம் நூற்றாண்டில் பௌத்தமும் சமணமும் வந்த பொழுது இந்த சிந்தனை வந்திருக்குதுன்னு நாம் எப்படி சொல்கிறோம்னா அந்த காலத்தில் தோன்றிய இலக்கியம். சிலப்பதிகாரத்தில் நீங்கள் மறுபிறவி சொல்லலையே. சிலப்பதிகாரத்தில் எந்த இடத்துல யார் மறுபிறவின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல இந்த ஊழ்வினை உறுத்து வந்து அந்த அதுக்கு தான் சொல்ல வந்தாங்க. நல்ல வேலை, ஊழ்வினை என்ற சொல்லுக்கு நீங்கள் நினைப்பதைப் போல மறுபிறவி என்பது பொருள் அல்ல. ஊழ்வினை என்பது தமிழில் இருக்கிற 2 வினைகள் தான். தமிழில் தன்வினை பிறவினைன்னு 2 வினை உண்டு இலக்கணத்தில். செய்வினை செயற்பாட்டு வினைன்னு உண்டு. நம்மளா செஞ்சால் அதுக்கு பேர் தன்வினை, அடுத்தவர்கள் நமக்கு செஞ்சால் அதுக்கு பேர் பிறவினை. செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம எதை செய்கிறோமோ அதான் நடக்கும். நீங்கள் கோவலன் கண்ணகியினுடைய வரலாற்றில் கண்ணகி இன்னாருடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? சோழ மன்னனுக்கு அந்த நேரத்தில் வந்ததுக்கு ஒரே ஒரு இடத்துல இவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும்னு எழுதுனதுக்காக நீங்கள் இன்னொன்று வச்சுக்கணும். இலக்கியங்கள் உருவாவதில் 2 வகை உண்டு. நாமாக சிந்தித்து புதிதாக எழுதினால் அதற்கு பெயர் நம்முடைய கிரியேட்டிவ், நம்முடைய சுய சிந்தனையில் எழுதுகிறோம். இன்னொரு கதையை எடுத்து நீங்கள் எழுதுகிற பொழுது கதை போக்கும் மாறக்கூடாது, உங்கள் கவிதை போக்கும் மாறக்கூடாது. இளங்கோவடிகள் தன் சுய சிந்தனையில் எழுதிய காப்பியம் அல்ல சிலப்பதிகாரம். அவருக்கு பல பேர் சொன்ன கதையை அவர் காவியமாக மாற்றுகிறார். அவருக்கு சொன்னவர்கள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டியது சிலம்பு, சூழ்வினை சிலம்பு காரணமாய். அந்த வரி பார்க்கணும். சூழ்வினை சிலம்பு காரணமாய் யாட்டுதும் ஓர் பாட்டுடை செய்யுள்ளார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிலம்பை மையப்படுத்தி சூழ்வினை சிலம்பு, அதுக்கு ஊழ்வினை. யாரை வேணாலும் சிலப்பதிகாரம் படித்தவங்களை கேளுங்க. ஊழ்வினைங்கிற வார்த்தையை எந்த இடத்துல, ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்தியிருப்பார். எந்த இடம்? பூம்புகாரில் நடைபெறுகிற இந்திர விழாவில் மாதவி ஒரு யாழ் எடுத்து அவள் ஒரு பாட்டு வாசிக்க, அந்த வாசித்தல் பாட்டில் இவனுக்கு கோவலனுக்கு ஒரு புத்தி தடுமாறுகிற பொழுது ஊழில் வந்து மீட்டியதும்பார். எங்கே? மாதவி அந்த யாழை மீட்டுகிற பொழுது அந்த ஊழ் அங்கே வந்து அவளை துரத்தியதும்பார். அதனால தானே அவன் பிரியிறான். காணல் வரி கவிதையின் பேர் அது. அந்த சிலப்பதிகாரத்தில் அந்த ஒரு இடத்துல தான் ஊழ், வேற கிடையாது. நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கங்க, ஊழுக்கு எங்கே இருக்குது? ஊழைக்கு வலியுறுத்தி ராமாயணத்தில் ஒரு வரி கூட கிடையாது. நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் நான் அதான் கேட்குறேனே, ராமாயணத்தை சொன்னார்ல அவர், ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் எங்கேயாவது ஊழை பற்றி சொல்லியிருக்குதா? பரதன் ஆலி சூழ் உலகெல்லாம் பரதனையால் நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புலி வெங்கான நொன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாவென்று ஏம்பினான்னு கைகையை சொன்ன உடனே மன்னவன் மணி என்றாயில் நுண்பணி மறுப்பேனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனும் பெற்றதென்றோன்னு சொல்லி ராமர் கையில் வில்லு எடுத்துகிட்டு போகிற பொழுது லட்சுமணன் கூட போகிறான். கூட போகிறப்ப என்ன சொல்கிறான்? இது வந்து தப்பு, நான் போய் வென்றுட்டு வரேன்னு சொல்கிறான். அப்போ ராமர் சொல்வதை போல ஒரு வார்த்தை போடுறார். யார் போடுறா? கம்பர் போடுறார். நதியின் பிழை என்று நறுமுனல் இன்மை, இது விதியின் பிழைன்னு சொன்னார். இவங்க எல்லாரும் அந்த அந்த கம்பராமாயண காலத்துக்கு பிறகுதான் விதி என்ற சொல்லை ஊழுக்கு மாற்று சொல்லாக பயன்படுத்துகிறாங்க. அவர் சொன்ன விதி எது தெரியுமா? நதியின் பிழை என்று நறுமுனல் இன்மை, இது விதியின் பிழை என்று சொன்னது மன்னவனாகிய தசரதன் ஒரு விதி விதிக்கிறான். அதுக்கு பேர் ரூல். நீ போகணும்னு சொல்கிறான், அதை அம்மா வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இது விதியின் பிழை, சொன்னவர்களை சொல்லுகிறான் அவன். இது வந்து கைகேயினுடைய ஆசை தான். அதுக்காக தான் முன்னாடி ஒரு வரி போட்டார், மன்னவன் பணி அன்று. இது அவருடையது இல்லை, இருப்பினும் நுண்பணி மறுப்பேனோ அப்படின்னா கைகேயினுடைய ஆசை. இந்த இடத்துல விதி வரும். அப்போ வந்து லட்சுமணன் சொல்லுவான், விதியையும் வெல்வதற்கு என் கையிலே காண்டிபம் இருக்குதுமா, அதெல்லாம் வேணாம் நீ கூட வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுவான். வேற எந்த இடத்துல விதியை பற்றி சொல்கிறோம்? வெஞ்சின விதியை வெல்லவும் முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். இந்த 2 இடத்துலையும் ஊழுங்கிற வார்த்தை வரல, விதின்னு ஒரு புது வார்த்தை வருது. இப்போ எல்லாரும் அதை மாற்றிக்கிட்டான். விதின்னா என்னன்னுட்டான், ஊழுக்கு விதிங்கிறான். ஊழ் வேறு விதி வேறு.
ஊழ் என்பது செய்வினை, விதி என்பது செயற்பாட்டு வினை. எங்கள் ஊரை எடுத்துக்கங்க. நாகப்பட்டினத்தில் 2004 டிசம்பர் 26 ஆழிப்பேரலைன்னு ஒரு மிகப்பெரிய ஆழிப்பேரலை வந்து தாக்குது. ஆழிப்பேரலை தாக்குகிற பொழுது கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒருத்தம் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே எங்கள் ஊரில் தான் இழப்பு அதிகம், இறப்பும் அதிகம். கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு மேலே செத்து போனாங்க, குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும். அந்த 12,000 பேருக்கு இவங்க சொல்லுகிற மாதிரி மறுபிறவி கிடைக்குமா? இல்லை போன பிறவியில் இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக செஞ்ச பாவமா? அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வேளாங்கண்ணிக்கு வந்த பக்தர்கள், நாகூர் தர்காவுக்கு வந்த பக்தர்கள், நாகப்பட்டினத்தில் இருந்த மக்கள் எல்லாரையும் மண்ணுக்குள்ளார ஒரே மாதிரி தான் போச்சோம். யாரையும் வேறுபாடு காமிக்கலை. நான் என்ன கேட்குறேன், இவர் சொல்லுகிறார்ல ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டா பாவத்துக்கு சம்பளம் மரணம்ங்கிறார். அப்படி ஒரு வாசகம் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம். 12,000 பேரும் பாவம் செஞ்சவனா ஒரே நாளில் சாவறதுக்கு? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மறுபிறவி, பாவம், புண்ணியம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதுங்கய்யா, இந்த மறுபிறவி பற்றி பேசும்பொழுது அதிகமாக பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண மக்கள் கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றவங்க தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த கேள்வி எழுந்து கேட்டவரும் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த வகையில நம்ம இப்படி பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் குறித்து இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்குங்கய்யா? மாற்றுத்திறனாளி என்ற சொல்லையே தலைவர் கலைஞர் தான் அறிமுகப்படுத்தினார். இலக்கியத்தில் மாற்றுத்திறனாளி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? பார்வை இழந்திருக்கிறாங்கல்ல, நான் அவர்களை குருடன்னு சொல்ல மாட்டேன், பார்வை இழந்திருக்காங்கல்ல, அவர்களுக்கு பேர் அந்தகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இலக்கியத்தில் அந்தக கவி அப்படின்னே இருக்காங்க. பார்வை இழந்தவர்கள் கவிதை வாசிச்சிருக்காங்க. கவிதைனா எப்படி? மரபு மாறாமல், வெண்பானா வெண்பா மாறி, வஞ்சிப்பானா வஞ்சிப்பா மாறி. இதை பற்றிலாம் பேசும்பொழுது கண்டிப்பாக திருக்குறளை வந்துட்டு உள்ள எழுப்பாங்க. ஏன்னா திருவள்ளுவரையே காவி போட்டவங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஒரு குறளையுமே ரொம்ப ஆராய்ந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய கேள்வி நம்ம பட்டிருப்போம். இந்த முக்கியமாக இந்த ஒரு குறளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எழுமையும் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏன்னா அதையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 7 பிறவிக்கும் நீ கல்வி கற்றீன்னா அது உங்க கூட துணை வரும் அப்படின்வாங்க. இதை நீங்க இது நல்ல கேள்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்தனர். இதில் 7 பிறவிக்கு அந்த கல்வி வரும்னு சொல்லலை. ஏன்னா கல்வி என்பது ஒரு தலைமுறை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்வியினுடைய பெருமை ஒரு தலைமுறைக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து வருகிற தலைமுறை அந்த கல்வியை வந்து பின்தொடரும். இப்போ என்ன அர்த்தம்னா நல்லவையை பின்பற்றணும். வள்ளுவர் தான் சொல்கிறார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. அந்த கல்வியும் வித்தையும் தன்னுடைய அடுத்த தலைமுறைகள் பின்பற்றுவதை போல இருக்கணும். இந்த 7 தலைமுறை தான் நீங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறான். அந்த பரன் என்கிற 7வது தலைமுறையில் உள்ள மரபணு 3% இருக்குங்கிறான், அடுத்து 6 இருக்குங்கிறான், அடுத்து 12 இருக்குங்கிறான், அடுத்து 24 இருக்குங்கிறான், அதுக்கு அடுத்தது 48, கடைசியாக நம்மளோடது போகிறப்ப 50ங்கிறான். அப்போ தான் நம்ம குழந்தை. அப்போ நம்ம குழந்தைகிட்ட அந்த சாயல் இருக்கும். இந்த கல்வியை பெற்ற சாயல், அந்த வித்தையை பெற்ற சாயல் ஏதாவது ஒரு தலைமுறைக்கு இருக்குமே தவிர மறுபிறவிலே இருக்கும், 7 பிறவியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பிறவி என்பது இவங்க சொல்கிறதுக்கு நேரடியாக ஒரு சொல்ல சொல்லுங்கள். அவர் சொல்லுகிற பொழுது சொல்கிறார், புத்தகத்தில் உள்ளதை மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம், மத்தகத்தை யார் கற்றுத்தருவதுங்கிறார். கவனிச்சிங்களா அந்த வீடியோவில்? புத்தகம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியும், மத்தகம் என்ற சொல்லுக்கு அந்த சொற்பொழிவாளருக்கு பொருள் தெரியுமா? இந்த சொற்பொழிவாளர் புத்தகம்ங்கிற சொல்லை பயன்படுத்திட்டு மத்தகம்ங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். நான் புத்தகத்தில் உள்ளதை பற்றி பேச வரவில்லை, மத்தகத்தை பற்றி பேச வரேன்னா மத்தகத்தை பற்றி உங்களால் பேச முடியுமா? மத்தகம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் என்ன தெரியுங்களா? யானை, யானையினுடைய நெற்றின்னு அர்த்தம். அழகா சொன்னீங்க. இப்போ வில்லிபுத்திரார் சொல்லுவார், பொய்யே சொல்லாத தர்மன் பொய் சொல்லலாம் எங்க? அஸ்வத்தாம என்ற மத்த வாரணத்துக்கு ஐயோகோ மாருதி யமனானான்னு சொல்லுவார் போர்க்களத்தில். மத்த வாரணம்னா என்ன அர்த்தம்னா, மத்தம்னா யானை, அகம்னா அதனுடைய தலை. நீ யானையின் தலையை பற்றி பேச போறியா? மாணவர்களுக்கு யானையின் தலையை பற்றி பேசுறதுக்கான
இலக்கிய கூற்று உங்கள்கிட்ட இருக்கா? மத்தகம்ங்கிற சொல்ல 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பயன்படுத்துகிறாங்க, பெரியாழ்வார் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வைணவ இலக்கியத்தில் தான் யானைக்கான பங்கு அதிகம், சைவ இலக்கியத்தில் யானைக்கான வார்த்தைகளை குறைவு. நீ மத்தகங்கிற, அதை விட பெரிய வேடிக்கை என்ன, அந்த சொல்லை சொல்லுகிற பொழுது கூட நீங்கள் அதுக்கு மாற்றுத்திறனாளியை பார்த்து நீங்கள் செய்த பாவம்னு சொல்கிறீங்கல்ல. பாவம் செய்த மாற்றுத்திறனாளிகள் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் திருவாரூருடைய அந்த கமலாலய திருக்குளத்தை ஒரே ஒரு தனி மனிதர் தூர்வாரினார். அவருக்கு பேர் தண்டியடிகள்னு பேர். தண்டியடிகள்னால் என்ன பேர்னா, கரையிலேருந்து கயிறு கட்டி தன்னுடைய இலக்கு வரைக்கும் ஒரு கம்பை வச்சு அந்த கயிறை பிடிச்சி அந்த இடத்த இது பண்ணார். அவருக்கு என்னடா குறைன்னா பார்வை தெரியாது. பார்வை தெரியாத தண்டியடிகள் தூர்வாரினாருங்கிறத பெரிய புராண இலக்கியம் வச்சிருக்குது. அப்போ தண்டியடிகள் பாவம் பண்ணவரா? நல்லா இருக்கிற மனிதனுக்கு மனதில் ஏற்படுகிற நம்பிக்கையை விட மாற்றுத்திறனாளிக்கான நம்பிக்கை அதிகம். இன்னைக்கு பாரா ஒலிம்பிக்னு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறையாக சேலத்தில் இருக்கிற மாரியப்பன் என்ற மாற்றுத்திறனாளி இளைஞன் உயர தாண்டுதல் போட்டியில் ஒவ்வொரு ஆண்டுக்கு 5 சென்டிமீட்டர் கூட போய் இன்றைக்கு உலகத்தில் வேறு யாரும் தாண்ட முடியாத தூரத்தை தாண்டி இருக்கிறான். அப்போ நீங்கள் நல்ல ஒலிம்பிக்கில் ஓடி ஒருத்தர் தங்க பதக்கம் வாங்கலை, பாரா ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி 3 முறை வாங்கியிருக்கான். அப்போ மாரியப்ப பாவம் பண்ணவனா? நீங்கள் இதை அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசட்டும், அல்லது அவர் ஒரு அறக்கட்டளை வைத்திருக்கிறார், அதுக்கு ஒரு வலைதளம் வச்சுருக்கார், அதுக்கு ஒரு இணையதளம் வச்சுருக்கார், அதில் பேசட்டும், கேட்குறவங்க கேட்டுக்கிட்டோம். நாங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லலை. மாணவர்கள் மத்தியில் போய் நீங்கள் மாற்றுத்திறனாளி பாவம் பண்ணவன் அப்படின்னு பேசினா, சக மாணவரில் யாராவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அடுத்த நாள் அந்த மாணவன் அவனை எப்படி பார்ப்பான்? அந்த இளம் பிஞ்சு மனசில் நீங்கள் ஒரு நஞ்சை விதைக்கிறீங்க இல்லையா? என்னை கேட்டால் அந்த ஆசிரியர் கூட்டத்தில் கேள்வி கேட்ட என் அருமை சகோதரர் சங்கர் தான் உண்மையான பார்வையுள்ளவர், நியாயமான பார்வையுள்ளவர். மற்றவர்கள்லாம் கண்ணிருந்தும் பார்வை இழந்தவர்கள் தான், காது இருந்தும் கேளாதவர்கள் தான். நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் பெரிய உதாரணமே வேண்டாமே. நீங்கள் சொல்லுகிற இறை உருவத்திலேயே விநாயகர் மாற்றுத்திறனாளி தானே. உண்மையான முகம் அவருக்கு இல்லை, மனித முகம் இல்லை. ஒரு யானையினுடைய முகத்தை வச்சிருக்கார். மற்றவர்களுக்கு 2 கை, அவருக்கு 3வது கை தும்பிக்கை இல்லையா? ஒரு பொருள் கூடினாலோ குறைந்தாலோ அவனுக்கு பேர் மாற்றுத்திறனாளி தானே. நீங்கள் சொல்லுகிற பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 குழந்து நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிற கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியன்னு ஔவையாரே சொல்கிறாங்க. அப்போ விநாயகர், நீங்கள் இந்த உருவ வழிபாடை வச்சு நீங்கள் வழிபடக்கூடாதுன்னு சொன்னது சைவம். சைவம் தான் முதல்ல உருவ வழிபாட்டையே அழித்தது. ஆனால் நீங்கள் அந்த சைவத்திலேருந்து பேசுகிறேங்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இவர்கள் பேசியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒளி வாங்கிய எப்போ தலையில் வைத்திருந்தார்களோ தலைகணத்தோடு பேசியவர்கள். இவ்வளோ தூரம் சொல்லுகிறார்களே, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி மாற்றுத்திறனாளி பாவங்கிறானே. மகாபாரதத்தில் பேரரசனாக கடைசி வரைக்கும் இருந்தவன் பேர் என்ன? திருதராஷ்டிரன். அவனுக்கு கண்ணு தெரியாதே. அவனுக்கு கண்ணு தெரியாது மட்டும் இல்லை, வந்த மனைவியாகிய காந்தாரியும் கண்ணை கட்டிட்டுல வாழ்ந்தா. அவன் தானே இந்த பாரத நாட்டினுடைய பேரரசு. நீங்கள் சொல்லுகிற மகாபாரதத்தில், ராமாயணத்தில் எல்லாவற்றிலுமே எங்கேயுமே மாற்றுத்திறனாளியை ஏளனப்படுத்தி சொல்லவே இல்லையே. அதுதான் வள்ளலார் சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். வாடிய பயிரை பார்த்தப்போ வாடலையா அவர்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினோம்னா ஒரு பயிர் வாடுவதை கூட பொறுக்காதவர் அவர். ஒரு உயிர் வாடு, இன்னும் சொல்ல போனால் மரணமில்லா பெருவாழ்வு வாங்கணும்னாரு வள்ளலார். அவர் அடுத்த பிறவிக்கு போகணும்னு சொன்னாரா? இந்த பிறவியில் மரணமில்லா பெருவாழ்வு, பரிபூர்ணமான வாழ்க்கைன்னு அர்த்தம். பரிபூர்ணமான வாழ்க்கை எது? ஏழை பசியை போக்குவது தான். அந்த ஏழை பசியை போக்குவதற்கு ஒரு அணையா அடுப்பு.
158 ஆண்டுகளாக அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு செய்தி, மற்ற மொழிகளில் இருக்கிற நம்பிக்கையற்ற சொற்கள் தமிழ் மொழிக்கு வரக்கூடாது. தமிழ் மொழியில் மாணவர்களுக்கு கற்றுத்தருகிற பொழுது ஔவையார் சொன்னதைப் போல அறம் செய்ய விரும்பு என்று தான் சொல்லணும். அறம் செய் என்று கட்டளை எடுத்துக்கூடாது. ரைட் ஆர் ராங் அப்படின்னு கேள்வியாக கேட்கறது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், சொன்னது அன்னை தமிழ். இந்த அன்னை தமிழை பயன்படுத்தினால் ஆன்மீகம் வளரும். ஆன்மீகம் என்பது அடுத்த மொழியில் வேணால் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்வார்கள். தமிழில் ஆன்மீகத்துக்கு பொருள் அன்பே சிவம் என்பர். இந்த உலகத்தில் அன்பையே நிலைப்பவர்கள். அன்பு ஒன்று மட்டும்தான் வாழ்வில் நிரந்தரம். அந்த அன்பு அங்கம் பார்த்து வருவதற்கு பெயர் அல்ல, யாரையும் பங்கம் செய்யாமல் வர வேண்டும் இல்லையா? அதைத்தான் எங்கள் தங்க தமிழ் சொல்கிறது. சிறப்புங்க. உறுதியா மறுபிறவி குறித்து நம்ம எடுத்துக்கும் பொழுதே நம்மளுடைய முன்னோர்கள், தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப செறிவான செய்திகளை ரொம்ப சரியான சான்றுகளோட அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாபாரதத்துல இருந்து ராமாயணம், சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய ஊழ்வினை அப்படின்ற சொல்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா விரிவா சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நல்ல வாய்ப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. சந்திப்போமா மூன்றாவது நிகழ்வு. சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் அடித்துக் கொண்டு கிடந்தாலும், எவ்வளவு சண்டையிட்டுக் கொண்டாலும், என்னென்னவோ அட்டுழியங்களை செய்தாலும் கூட வடநாட்டிலிருந்தோ மற்ற வெளிநாடுகளில் இருந்தோ உள்ளே யாரும் நுழைய முடியாதபடி இவர்களிடம் ஒரு அரவணைப்பான ஒரு கூட்டு, ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது. ஆனால் இவர்கள் கொடியவர்கள். இவர்கள் ஆரியத்தை உள்ளே நுழைய விட்டவர்கள். என்னுடைய இன மக்களை தீர்த்தவர்கள், கருக்கியவர்கள், அவர்களுடைய வாழ்வை நாசம் பண்ணினார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் நாசம் பண்ணினார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் கெடுத்தார்கள், எப்படியெல்லாம் ஆரியத்திற்கு துணை போனார்கள் என்கிற செய்தியை சேர சோழ பாண்டியர்களின் மறுபக்கம் என்கிற அந்த உரையில் நான் என்னுடைய முழு விளக்கத்தையும் எல்லாருக்கும் சில உண்மைகளை தெரியப்படுத்துவேன். எல்லாரும் வர வேண்டும், எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும், எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டும். கோட்டூரில் உள்ள தமிழ் இணைய கல்வி கழகத்தில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவுக்கு 8148 0566667 எல்லாரும் வந்துருங்க.